Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம், Exercise 12.2, பயிற்சி 12.2, 13th sum, using truth table, check whether the statements negation of P or Q or negation of P and Q and negation of P are logically equivalent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா PQ வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் which is equal to 4 அப்படின்னு வந்துடும். P வந்து ஃபஸ்ட்டு 4 ரோஸில் ஃபஸ்ட்டு 2 ரோஸ்க்கு வந்து டிடின்னு எழுதிடுறோம், அடுத்த 2 ரோஸ் எஃப்னு எழுதிடுறோம். Q வந்து டிஎஃப்னு மாற்றி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பிஆர்க்யூன்னா சேமாக இருந்தால் சேம் அதே தான், மாறி இருந்தால் மட்டும் ட்ரூ வந்துடும். டிடி இங்கே சேமாக இருக்குது அதே எழுதிடுறோம், இங்கே மாறி இருக்குது இங்கே ஆர் அப்படின்றதுனால நம்ம ட்ரூ எழுதிக்கணும். இங்கே எஃப்டி இருக்குது அதனால் ட்ரூ, இங்கே வந்து சேமாக இருக்குது அதே எழுதிடுறோம். அதுக்கடுத்தது நெகேஷன் ஆஃப் பிஆர்க்யூ, இதனுடைய நெகேஷன் எழுத போகிறோம். ட்ரூக்கு ஃபால்ஸு, ஃபால்ஸுக்கு ட்ரூ எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நெகேஷன் ஆஃப் பி, நெகேஷன் ஆஃப் பின்னா டிக்கு எஃப்பு, எஃப்புக்கு டி, எஃப்புக்கு இங்கே டி வந்துடும். அதுக்கடுத்தது நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ. இந்த நெகேஷன் ஆஃப் பிக்கும் அண்டு கியூக்கும் நம்ம அண்டு யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் இந்த ரோக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எஃப்டி அண்டு இருக்கிறனால மாறி இருந்தால் அண்டுக்கு எஃப், அதே போல் இங்கே எஃப்எஃப் இருக்குது, சேமாக இருந்தால் அதே தான் வந்துடும். இங்கே வந்து ட்ரூ இருக்குது அதனால் ட்ரூவே வந்துடும். இங்கே வந்து டிஎஃப் இருக்குது அதனால் எஃப் வந்துடும். அதுக்கு அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ. இப்போ நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ அப்படின்றது இங்கே இருக்குது இந்த காலம். அதுக்கு அடுத்தது நெகேஷன் ஆஃப் பி ஆர் அண்டு கியூ அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆர் போடணும். எஃப்எஃப் இருக்குது இங்கே பாருங்கள், இங்கே எஃப்பு இங்கே எஃப்பு, அதனால் எஃப்எஃப்க்கு எஃப்பு, எஃப்பு. இங்கே எஃப்டி இருக்குது, ஆர் இருக்கிறதுனால ட்ரூ வந்துடும். இங்கேயே வந்து எஃப்டி இருக்குது, ஆர் இருக்கிறதுனால இங்கே ட்ரூ வந்துடும். இப்போ நம்ம எதை கம்பேர் பண்ணோம்னா நெகேஷன் ஆஃப் பியையும் இந்த ரோ பாருங்கள், சாரி இந்த காலம் பாருங்கள், இந்த காலமும் நமக்கு ஒன்றா இருக்குது. அதனால் ஃப்ரம் த டேபிள் நெகேஷன் ஆஃப் பி அண்ட் நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ ஆர் த சேம். அப்போ அது இந்த காலமும் நமக்கு சேமாக வருது. எஸ், given statements are logically equivalent அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.